டீமன் ஸ்லேயர் அனிமில வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களோட ஃபைட்டிங் ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், அதோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம மெயின் கேரக்டரான டாஞ்சிரோட ஃபைட்டுமே ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதில் அவன் யூஸ் பண்ணுற ஹீரோ காமிக் ஆகுறால ரொம்பவே அழகாக இருக்க டாப் 5 மூமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி சேனலில் பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சிரோ வந்து டாக்கிக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுற ஃபேக் ரெயின்போங்கிற மூவ். டாக்கி கூட நடக்கிற இனிஷியல் ஃபைட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சிரோக்கும் டாக்கிக்கும் ஒரு இன்டென்ஸான ஃபைட் போயிட்டுருக்கும். அந்த சமயத்தில் டாக்கி வந்து டாஞ்சிரோ நோக்கி அவரோட பல ரிப்பன்ஸை வந்து லான்ச் பண்ணுவா. அந்த சமயத்தில் டாஞ்சிரோ வந்து டக்குன்னு ரேஜிங் சன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் யூஸ் பண்ணுவான். அதோட அனிமேஷன்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அனிமேஷன் வைஸ் மட்டும் இல்லாமல் அவன் பண்ண மூவ் வந்து டாக்கிக்கு நிறையாவே டேமேஜை கொடுத்துருக்கும். இது மூலயமாவே டாஞ்சிரோ வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டு டாக்கியை ஸ்லாஷ் பண்ண போவான். பட் டாக்கி ஒரு நூல் இலையில் மிஸ் ஆகிடுவா. இதுக்கடுத்ததா டாக்கியை வந்து டாஞ்சிரோவை சாவடிக்கிற மாதிரி டக்குன்னு 3 ரிப்பன்னா டாஞ்சிரோட கழுத்துக்கிட்ட விடுவா. பார்க்குற வியூவர்ஸாக இருக்கட்டும் சரி, நானாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா அந்த ரிப்பன் வந்து டாஞ்சிரோட கழுத்தை ஸ்லாஷ் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் அந்த இடத்துல வந்து டாஞ்சிரோ வந்து வேனிஷ் ஆகி போயிடுவான். டாக்கியாக இருக்கட்டும் சரி, வியூவர்ஸான நம்மளும் சரி, ஒரு செகண்ட் டாஞ்சிரோ எங்கன்னு தேடிட்டு இருப்போம். பார்த்தா பின்னாடி இருந்து ஃபேக் ரெயின்போன்னு ஒரு டைட்டில் கார்டை போட்டு டாஞ்சிரோட ஃபேஸை காட்டுவாங்க. அப்படியே பார்த்தா டாஞ்சிரோக்கு அந்த ஓப்பனிங் ஸ்டிங்குமே தெரிஞ்சிருக்கும். டாக்கியோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தா ஒரு செகண்ட் டாக்கி முடிஞ்சிருப்பானே நம்ம எல்லாம் நினைஞ்சிருப்போம். பார்த்தா டாக்கி வந்து யார் சோ ஸ்லோன்னு சொல்லிட்டு டாஞ்சிரோவை அடிச்சிட்டு இருப்பா. இந்த மூவ் மட்டும் சக்ஸஸ் ஆகி டாக்கியோட தலையை டாஞ்சிரோ விட்டிருந்தானா இந்த மூவ் வந்து 3rd பிளேஸையே பிடிச்சிருக்கும். ஏன்னா டாஞ்சிரோ வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அனிமில மூவே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் இந்த மூவ் வந்து வேஸ்ட் ஆனதுனால தான் இது 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. அடுத்தபடியாக 4th ரேங்கை பிடிச்சிருக்க ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா முகன் டெயினுக்கு ஃபைனல் ப்ளோவை கொடுத்த கிளியர் ப்ளூ ஸ்கை தான். இந்த ஃபைட் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கில் அவனுக்கு ரொம்பவே ஓவர் காம்ப்ளெக்ஸான அனிமேஷனை கொடுக்காம க்ளீன் அண்ட் கிறிஸ்பாக ரொம்பவே அழகான அனிமேஷனை கொடுத்துருப்பாங்க. இந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கூட ஒன்றா சேர்ந்து ஃபியூஸ் ஆகிருக்கும். இந்த டீமனோட கழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு டாஞ்சிரோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். கடைசியில் அவனோட ஸ்மெல்லிங் எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி அந்த இன்ஜின் ரூம் தான் டீமனோட கழுத்துன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். ஈனோசுக்கேவும் டாஞ்சிரோவும் ஒன்றா சேர்ந்து அந்த டீமனோட ஃப்ளஷை வந்து வெட்ட எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அது வந்து டக்கு டக்குன்னு ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல டீமனுமே வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சிரோக்கும் ஈனோசுக்கேக்கும் அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும். டாஞ்சிரோ வந்து அப்பப்போ அவனை ஸ்லீப்லேயே போட்டுட்ருக்கோம். அதையும் தாண்டி வந்து டாஞ்சிரோ வந்து அவனை வெட்டணும்னு ட்ரை பண்ணுவான். அந்த இடத்துல டூ ஆர் டைன்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரப்போ அவனோட மென்டல் ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தனக்கு கிடைச்சிருக்க ஒரே வாய்ப்பு இதுதான் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்விங்கை எடுப்பான். அதுக்கப்புறம் அந்த ஸ்விங்கை சக்சீடும் பண்ணிவிடுவான். அனிமி கூட இந்த ஃபைட்டை பார்க்க அவ்வளோவே அழகாக இருக்கும். அதுவும் அந்த ரிங்குக்குள்ளே ஸ்கை சேஞ்ச் ஆகிற சீனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு நம்ம ஒரு செகண்ட் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே பார்த்தா அந்த ட்ரெயின் ரெண்டாக உடஞ்சிட்ருக்கும். டீமனும் செத்து போயிருக்கும். கிளியர் ப்ளூ ஸ்கை அவ்வளோதான். இதுக்கடுத்ததாக 3rd பிளேஸில் இருக்கிறது ஒன்ஸ் அகெயின் டாக்கி கூட யூஸ் பண்ண மூவ் ஆன பேர்னிங் பேர்ன்ஸ் சம்மர்சன். டாக்கி வந்து அவரோட பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்ணி அந்த ரிப்பன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நெட் மாதிரி ஃபார்ம் பண்ணி டாஞ்சிரோவை பிடிக்க வருவா. அந்த செகண்டில் ஃபைனல் மொமெண்ட்டில் டாஞ்சிரோ வந்து ஹிரோகாமி காகராவை யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ணிவிட்டு அவனோட ஸ்வாட் மூமெண்ட்ஸை நம்ம கண்ணில் பார்க்கக்கூட முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த டெக்னிக்கை அவன் அன்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனோட கோவம் எல்லாமே அவ்வளோ ஜாஸ்தியாகிட்டு அவன் கண்ணுலேருந்து ரத்தமாக வரும். அதுக்கடுத்தது தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவான். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி வித்தின் அ கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிக்கு பின்னாடி போயிட்டு டாக்கியோட தலையை ஸ்லாஷ் பண்ணிவிடுவான். ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸுங்கிற மாதிரி டாக்கியோட தலை ரிப்பன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கடுத்ததான் நம்ம டாப் 2க்குள்ளே போயிடலாம். 2nd பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சிரோ ஃபஸ்ட்டு ஹிரோகாமி காகராவை அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். அந்த இடத்துல இந்த டெக்னிக்கோ இல்லை ஃபார்மோ இதோட பேர் கூட அவன் சொல்லியிருக்க மாட்டான். வாட்டர் ப்ரீத்திங்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பான். இந்த ஃபைட் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சிரோ வெட்டுறப்ப அது ருயியோட நார்மலான ஸ்டிங்கில் பட்டு அவனோட கத்தி உடஞ்சிரும். அந்த அளவுக்கு வீக்கான டீமன் ஸ்லேயராக டாஞ்சிரோ அப்போ இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நெசுகோவும் டாஞ்சிரோவும் ஒன்றா சேர்ந்து அந்த உடஞ்ச கத்தி வச்சுக்கிட்டே கொஞ்ச நேரமாக ருயிக்கு டஃப் கொடுப்பாங்க. அப்போ வந்து ருயி அவனோட ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி நெசுகோவை கட்டி வச்சுருவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சிரோ லாஸ்ட் ரெசார்ட்டாக வாட்டர் பிரீத்திங்கோட ஃபைனல் ஃபார்மை யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து வாட்டர்லேருந்து ஒரு டிராகன் மாதிரி வரும். என்னதான் ருயிக்கு அகேன்ஸ்டாக அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டாலுமே ருயியோட நார்மல் ஸ்ட்ரிங்ஸை மட்டும்தான் கவுண்டர் பண்ண முடியும்.
ரியூவோட பிளட் டீமன் ஆர்ட்லேருந்து வர ஸ்டிங்ஸை சுத்தமாக கவுண்டர் பண்ண முடியாது. அப்போ டான்ஜிரோவோட பாஸ்ட் மெமரிஸில் வந்து அவங்க அப்பா ஹீரோ கமிகாகுரான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேம் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த ஃப்ளேம் கார்டு கிட்ட ஹெல்ப்பு கேட்டு அந்த வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபயராக மாற்றுவான். அப்படியே அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்த வாட்டருமே ஒரு ஃபயராக மாறி ஹீரோ கமிகாகுராங்கிற டெக்னிக்கே அப்போ தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. இதை வந்து நம்மளுக்கு அனிமியில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதுவும் அந்த ஃப்ளேம் ட்ராகன் வந்து ரியூவோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரே செகண்டில் தூள் தூளாக்கிட்டு போயிடும். இதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா டான்ஜிரோக்கு அந்த ஓப்பனிங் ஸ்ட்ரிங்குமே தெரிஞ்சிடும். அதை யூஸ் பண்ணி ரியூவை டேக் ஆன் பண்ணி சாவடிக்கலான்னு போவான். அந்த டைமில் தான் நெசுக்கோவும் அவளோட பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்ணி அவளோட அந்த ஹீலிங் ஃபயரை அனுப்புவா. அந்த ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களை ஹீல் பண்ணும், டீமன்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். இந்த ஃபயர் வந்து அப்படியே ஒரு செவுரு மாதிரி பெருசாக எழுந்து நின்று எரியும். அந்த ஃப்ளேம் வாலை உடச்சிட்டு டான்ஜிரோ அதுக்குள்ளேருந்து வெளியே வந்து ரியோட கழுத்தில் கத்தியை வைப்பான். அப்புறம் ஃபைனலி ரியோட கழுத்தை வெட்டியும் தள்ளிடுவான். இந்த ஃபைட்டில் டான்ஜிரோ சண்டை போட்டிருக்குதே உடஞ்ச கத்தியை வச்சுக்கிட்டு தான். இந்த ஃபைட்டை தூக்கி நிறுத்தின ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டுக்கு பின்னாடி அவங்க கொடுத்துருக்க மியூசிக் தான். அந்த மியூசிக் கூட சேர்ந்து இந்த ஃபைட்டை பார்க்க அவ்வளோ மெக்னிஃபிஷண்ட்டாக இருக்கும். அவன் தலையை வெட்டினதுக்கு அப்புறமா அந்த ஒரு சீன் வரும் பாருங்கள், அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஃபைட்டை பார்க்குறப்ப சிலர் வந்து நினைக்கலாம், ஏன்னா இந்த ஃபைட் நடக்கிறப்ப டான்ஜிரோ வந்து ரொம்பவே வீக்காக இருப்பான். அந்த ஸ்டேஜில் இருக்க ஃபைட்டை ஏன் செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கான மெயின் ரீசனே இந்த ஃபைட்டில் இருக்க எமோஷ்னல் வெயிட்டேஜ் தான். இந்த ஃபைட்டில் வர நெசுக்கோவோட அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், பின்னாடி வர அந்த மியூசிக்காக இருக்கட்டும், இதை ரீப்ளேஸே பண்ண முடியாது. இது வரைக்கும் அனிமி வந்ததுலே டில் டேட் இதுதான் செகண்ட் பிளேஸை பிடிச்ச சூப்பரான சீன். இதுக்கிட்ட தான் நம்ம பார்க்க போகிறது நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலே டான்ஜிரோட டாப் மூமெண்ட் டில் டேட் சன் ஹேலோ டிராகன். அப்பர் மூன் 4ஓட 4 வேரியன்ட்ஸ் கூட ஸ்வாட்ஸ்மித் ஆர்க்கில் யூஸ் பண்ணுற மூவ் தான் இது. அப்பர் மூனோட 4 வேரியண்ட்டையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் கென்யா, நெசுக்கோ, அப்புறம் நம்ம டான்ஜிரோ 3 பேருமே ரொம்ப திணறிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த 4 பேரில் எது மெயின்னு வேறு அவங்களுக்கு தெரியாது. அதையும் தேடி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு டீமனும் ஒவ்வொரு பவரில் ஒவ்வொரு பவரோட இருப்பாங்க. அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா 4 டீமன்ஸுமே டான்ஜிரோவும் அவங்க குரூப்பும் அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கப்ப டான்ஜிரோ வந்து நெசுக்கோவோட ஃபயரை தன்னோட ஸ்வாடில் ஏந்திட்டு வருவான். அந்த நெசுக்கோவோட பிளட் டீமன் ஆட்டிருக்க கத்தியை எடுத்துகிட்டு வந்து டான்ஜிரோ ஒரு ஸ்டான்ஸில் நிற்பான். அதை பார்த்துட்டு எல்லா டீமனுமே அரண்டு போயிடும். அதுக்கடுத்ததாக இந்த கத்தியை மேலே தூக்கி ஒரு ஸ்டான்ஸ் கொடுப்பான் பாருங்க. பின்னாடி அப்படியே மூசானோட டெலிபதி மூலயமா யோரிச்சியோட ஃப்ளாஷை காட்டுவாங்க. அவ்வளோதான், அங்கேயே க்ளோஸ். டான்ஜிரோவோட இந்த ஃபார்மை பார்த்துட்டு அந்த பறக்கிற டீமன் ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடும். அந்த டீமன் மட்டும் இல்லை, நானும் கூட ஷாக் ஆகிட்டேன். அதுக்கடுத்ததாக டான்ஜிரோ வந்து அந்த மொத்த வெறுப்பு, கோவம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹீரோ காமிக் ஆகுறான்னு சொல்லுவான் பாருங்க. இதுக்கடுத்ததாக டான்ஜிரோ சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு டீமனையும் ஒன்றா வெட்டிகிட்டே போவான். 4 டீமனோட தலையுமே வெட்டிட்டு அந்த 4 டீமனும் காற்றுலேயே இருக்கும். அப்போ ஒரு ஃப்ரேமை காட்டுவான் பாருங்க, அப்படியே டான்ஜிரோவே ஒரு டிராகனாக அவதாரம் எடுத்திருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டான்ஜிரோவோட அந்த ப்ரீத்துலேருந்து வர லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை நெசுக்கோவோட அந்த அனிமேஷனாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி குட்டி குட்டியாக கேட்குற அந்த மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சில் இருக்கும். ஸோ வீப்ஸ், இதுதான் நம்ம ஹீரோ கமிகாகுராவோட டாப் 5 மொமெண்ட்ஸ். இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது 4th பிளேஸில் அவன் யூஸ் பண்ணுற கிளியர் ப்ளூ ஸ்கை தான். எனக்கு ஏன் இது ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டெக்னிக் ரொம்ப பிடிக்குமோ அதையும் நம்ம கமெண்ட்டில் போடுங்க. அது கூடவே உங்களோட லிஸ்ட்டையும் நம்ம கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை.